வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல வெஜ் சால்னா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. சப்பாத்தி பரோட்டாக்கு ஒரு சூப்பர் சைட் டிஷ்ங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா 3 பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. அந்த வெங்காயத்தை இது கூடயே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம மீடியமான ஃப்ளேமில் இதை வந்து நல்லா வதக்கி எடுக்க போகிறாங்க. நல்லா கண்ணாடி பதத்துக்கு இதை வந்து ஒரு மீடியமான ஃப்ளேமில் இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிறோங்க. இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது வந்து பிளைன் சால்னாங்க. இது வந்து எல்லா தோசை, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. இது கூடவே 3 தக்காளி, மீடியமான தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அந்த தக்காளி நல்லா வதக்கட்டுங்க. பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டுங்க. ஒரு தட்டு போட்டு இந்த மாதிரி ஒரு 3லேருந்து ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கு அதில் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் வச்சுருக்கேன், சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 8லேருந்து 10 நம்பர் வச்சுருக்கிறாங்க, தோல் உரிச்சு அதையும் சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு ஒரு 10 நம்பர் வச்சுருக்கிறாங்க. முந்திரி பருப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு அதிகமாக சேர்த்துறாதீங்க, அந்த ஸ்மெல் அதிகமாக இருக்குங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நல்லா ஓரளவுக்கு வதங்கியிருக்கோங்க. 2-3 நிமிஷம் மூடி வச்சு நம்ம இந்த மாதிரி குக் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. மீடியமான ஃப்ளேம்லேயே எல்லாமே குக் பண்ணுங்க. பச்சை மிளகாய் ஒரு 2 சேர்த்துக்கோங்க. புதினா சும்மா ஒரு கை அளவு வச்சுருக்கிறேங்க, அதையும் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா, புதினா இது ரெண்டும் பச்சை வாடை போகிற அளவுக்கு ஒரு நல்லா இது மாதிரி வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜிலே மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மல்லித்தூளை நீங்கள் எந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்குறீங்களோ அதே அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் சிக்கன் மசாலா இருந்தால் சிக்கன் மசாலாவும் சேர்த்துக்கலாங்க. எது சேர்த்தாலும் சுவை நல்லா இருக்குங்க. சேர்த்து இதோட பச்சை வரையெல்லாம் போகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லாவே வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு மூடி போட்டு இந்த மாதிரி 4-5 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இது வந்து நம்ம ரொம்ப கெட்டி சால்னாங்க, நல்லா இருக்குங்க இதுக்கு. இப்போ அரைச்சி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே வந்து ஒரு சேர இந்த மாதிரி தேங்காய் பேஸ்ட் வந்து கரைகிற வரைக்கும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இது கூட தேவையான அளவு தண்ணி அதிகமாக சேர்க்க தேவையில்லைங்க. ஒரு 100-200 ml தண்ணி சேர்த்திங்கன்னா போதுங்க. சேர்த்து இது நம்ம விசில் தான் விட போகிறாங்க. விசில் விடும்போது அதுலேயே இந்த குருமா குக் ஆயிருங்க. இந்த மாதிரி இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுங்க. விசில் நம்ம எத்தனை விசில் விடணும்னு பார்த்தீங்கன்னா மீடியமான ஃப்ளேமில் 1-2 விசில் விடுங்க. நம்ம ரெடி பண்ண விசில் அடங்கின உடனே ஒரு 5-10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமா தொடர்ந்து பார்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விசில் அடங்கிடுச்சுங்க. ஒரு சுவையான ஒரு கெட்டி ஒரு சால்னா பரோட்டாக்கு ஒரு சூப்பரான ஒரு சால்னா ரெடி ஆயிடுச்சுங்க. கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தழை போட்டு இந்த மாதிரி கலரிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சூப்பரான சால்னா